சட்டமன்ற உறுப்பினராக கூட பேச உரிமை இல்லை என குறிப்பிட்ட அவர், அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க IAS அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். சாதாரண கவுன்சிலர், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் புது வீடு கட்டுகிறீர்கள், அதற்கு உங்களுடைய சாக்கடையை கொண்டு போய் பொது இணைப்பில் இணைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இதை விண்ணப்பித்தால் உடனே நம்முடைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன சொல்லுகிறார் என்றால், கவுன்சிலரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே கவுன்சிலர் அதற்கு பெருந்தொகை பேசுகிறார். எவனும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்காமல் புது வீடு கட்ட முடியாது. பல பேர் நெறிப்படி தான் கட்டுகிறார்கள், முறைப்படி தான் கட்டுகிறார்கள். முறைப்படி கட்டினாலும் அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்லை மனதை கொட்டியது கூட குற்றம் என்று பேசப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருந்தொகை கொடுக்க வேண்டும். இத்தகைய நிலை என்பது நல்ல ஒரு முறை இல்லை. ஒரு அரசு இல்லாவிட்டால் லஞ்சம் என்பது தவிர்க்க இயலாதது என்றால், நான் சொல்லுகிறேன், லஞ்ச வரி என்றே ஒரு வரியை போட்டுவிட்டு இதை அதிகாரப்பூர்வமாக ஆக்கிவிடலாம். அப்பொழுது அதுவும் முறைப்படுத்தப்பட்டுவிடும். இல்லாவிட்டால் வலிமையானவன் கூடுதலாக மிரட்டி பெறுகிறான், வலிமையற்றவன் குறைத்து பெறுகிறான். இதுதான் முறை என்றால் நமக்கு ஒரு ஆட்சி வேண்டும், நமக்கு ஜனநாயகம் வேண்டும். ஆகவே இந்த ஜனநாயகத்தில் அவர்கள் இதை பெறுவது, எந்த கட்சி வந்தாலும் பெறாமல் இருக்க மாட்டார்கள் என்றால் இதை முறைப்படுத்தி சட்டம் செய்து இது இவ்வளவுதான், இவ்வளவு சர்வீஸ் ரெண்டட் பை தி கவர்மெண்ட், ரெண்டட் பை தி மினிஸ்டர், ரெண்டட் பை தி MLA, அதற்கு இவ்வளவு காசு இவர்களுக்கு என்று சொல்லிவிட்டாவது போங்கள். நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, சும்மா ஒரு தாக்கலுக்கு சொல்கிறேன்.